நம்ம இன்றைக்கி பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நல்லா பாய் வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம். அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ரோஜாப்பூ இது எல்லாமே நல்லா நான் போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு 4 பச்சை மிளகா, ஒரு 250 கிராம் அளவுள்ள 200 to 250 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். நாம் பார்த்தோமா 1 கிலோ சிக்கன் முக்காப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். 3 டம்ளர் அளவுள்ள அரிசியை வந்துட்டு நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் சாதாரண அரிசியில் தான் செய்கிறேன், பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் அப்படியே ப்ரௌனிஷ் கலர் லைட்டாக தீஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ். ஆனால் தீஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலர் மாதிரி வரணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். ஒரே ஒரு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுள்ள இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி நல்லா போட்டு நல்லா பச்சை வாசனைகள்லாம் போயிடணும். 3 தக்காளி, கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுள்ள தக்காளி. நல்லா நம்ம இதை ஸ்லைஸாக நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நீள்வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்தோடனே நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறோம். தயிரோடு சேர்ந்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக வரும். வாசனை நல்லா கமகமன்னு வரும். நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகாத்தூளும் போட்டு இதோட பச்சை வாசனைகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்துடும். நீங்கள் பாருங்கள், அது வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பிரியாணியுமே நல்லாவே இருக்கும். நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நீங்கள் வேணும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் ஒரு 3/4 ஸ்டேஜ் நல்லா அது கூட மெர்ஜாகி வந்திருக்கணும். இப்போ நான் வந்துட்டு 1 kg அளவுள்ள சிக்கனை வந்துட்டு நான் நல்லா கழுவி எடுத்து நான் சேர்த்திக்கிட்டேன். நல்லா வெந்து வரட்டும். இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் மேக்ஸிமம், அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு நல்லா போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். கறியில் வந்து உப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கணும் கொஞ்சமாக. அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேலி ஆகும். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் உப்பு வந்து கறிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml வந்து வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிச்சு வரணும். நான் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அரிசி வந்துட்டு போட்டு ஒரு அரை ஸ்டேஜ் அந்த பதத்தில் வந்துட்டு நல்லா வடித்து எடுத்துட்டேன் அந்த சாப்பாடை. நான் இந்த சாப்பாட்டை வந்து இதுக்குள்ளே நான் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டு தம் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி வந்துடணும். பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே அருமையாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்